ஹலோ நம்ம குடும்பம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மருதாணி எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். மருதாணி பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. மருதாணி வச்சுக்கிறதுல எல்லா பெண்களுக்கும் ஒரு தனி ஆர்வம் அதிகம். அதுவும் இப்படி நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற இலையை வச்சு நம்ம பண்ணும்பொழுது அது நமக்கு ஹார்ம்லெஸ்ஸு. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு நிறைய இருக்குது. குளிர்ச்சியை தரும். இப்போ அது வாங்க நம்ம அதை எப்படி அரைக்கலாம். இப்போ நான் வந்து இலைகளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதோட சில பொருட்களை ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா சிகப்பாக நமக்கு கைகளில் பிடிக்கும். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் சின்ன ஜாரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 4-5 இது கிராம்பு, ஒரு ஸ்பூனு சர்க்கரை, அவ்வளோதான். இந்த பொருட்களை சேர்த்து நம்ம அரைக்கும்போது கைகள் பயங்கரமாக சிறக்கும். வாங்க நம்ம எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போது அரைச்ச மருதாணியை கையில் வச்சுருக்கேன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை இப்போ நான் வச்சுட்டு இருக்கும் போதே என்னோட ரைட் ஹேண்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு. பட் நானே கேமரா எடுத்து படுறதுனால உங்களுக்கு காட்ட முடியல. நான் இது முடிச்சதுக்கப்புறம் 2 கையை சேர்த்து காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ, பாருங்கள், இது 1 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக கையில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பொருட்களை சேர்த்து அரைக்கும்போது இது 1 ஹவர்லேயே நல்லா நமக்கு கையில் சிகப்பாக கலர் ஏறிடும். இன்னும் சிலர் உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க 1 ஹவரில் எடுத்துடலாம். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மருதாணி அரைக்கிறதுனா இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து அரைச்சி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் கூட நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், கையில் சும்மா இது ஒரு கையில் போடுறதுக்கு அப்போவே இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.